இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் புது விடியல் தருகின்ற தெய்வம் இன்றைய நாளிலே இறை வார்த்தையை நமக்கு தருகின்றார். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, புதிய இறை வார்த்தையை தந்து எங்களுடைய உள்ளங்களை நீர் திடப்படுத்துகின்றீர். நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் வளர்ந்து உமக்கு சாட்சியம் சொல்லுகின்ற மக்களாக வளர வேண்டும். உம்முடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு செயல்படட்டும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 23, 24 இறை வார்த்தைகள். இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினார்கள். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பியது. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். கடவுளின் பாதத்தில் இஸ்ரேல் மக்களின் முறையீடு சென்று சேர்ந்தது. காரணம், அந்த அடிமைத்தனம் சாதாரணமானது அல்ல, மிகவும் கொடுமையானது. ஆடு மாடு விலங்குகளைப் போல மனிதன் நடத்தப்படும் மிகவும் மோசமான பரிதாபத்திற்குரிய நிலைதான் அந்த நிலை. எனவே கடவுளே எங்களை காப்பாற்றும், கடவுளே எங்களை விடுவியும் என்று அழுது அழுது சேர்த்த கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் சென்று சேர்ந்தது. உனது கண்ணீரை எனது தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையிலே இஸ்ரேல் மக்களின் கண்ணீரை கடவுள் சேர்க்க ஆரம்பித்தார். அது ஒரு பரிதி வரைதான். அதை தாண்டி செல்லும் போது அவரே செயல்பட்டார். அன்புமிக்க சகோதரமே, உங்களுடைய கண்களுக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு விலை உண்டு. கண்டிப்பாக கண்ணீர், அதாவது இறைவார்த்தை சொல்லுகின்றது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றதாக ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகின்ற கண்ணீருக்கு விலை உண்டு. அந்த கண்ணீருக்கு விலை உண்டு. அதை கண்டிப்பாக எந்த நோக்கத்திற்காக அந்த கண்ணீர் சிந்தனோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் கடவுள் நம்மை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். எனவே அன்புமிக்க சகோதரமே, இன்று துன்பத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு நாம் போராடும் போது அதற்கு பதில் உண்டு. உங்களுடைய துன்பம் இன்பமாக மாறும், உங்களுடைய துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லப்படுகின்றது. இதை நம்புவோம். இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு தருகின்ற மிகவும் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வார்த்தை, ஆண்டவர் அவர்களுடைய புலம்பலை கண்டார், நம்முடைய புலம்பலையும் அவர் காண்பார். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்களுடைய வாழ்விலே ஒரு நம்பிக்கையை தருகின்றீர், ஒரு பிடிப்பை தருகின்றீர், ஒரு எதிர்நோக்கை தருகின்றீர். இன்னும் உனக்கு வாழ்வு இருக்கின்றது என்று நீர் சொல்லுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.